நவம்பர் 12 பிறந்தநாள் காணும் தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் ஸ்ரீ நயினார் பாலாஜி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இன்று அதோடு 3வது நாள். இன்று மாலை இந்தியாவுடைய CCS கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரதமர் தலைமையில் கூட இருக்கிறது. இப்போ இதுல இருக்கக்கூடிய கரண்டான அப்டேட்ஸ் என்ன? மொத்தம் 23 பேர் உள்ள இந்த கூட்டம், பயங்கரவாத கூட்டத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க, 9 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்குது 9 பேர் இருக்காங்க. இந்த 8-9 பேர்ல என்ன பண்ண போறாங்க? அவங்க எல்லாம் டர்க்கிக்கு ஓடி போயிட்டார். 4-5 பேர் வந்து பங்களாதேஷ் போயிட்டாங்க. இனிமேல் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம். தற்கொலை பண்ணணும்னு முடிச்சிருந்தாலும் உங்க உடம்பு எல்லாம் சதறி போயிருக்கும். இவர் டிரைவிங் சீட்ல இருந்தாரு, டிக்கில அந்த சாமான் இருந்ததுங்க. இவன் வந்து அந்த டிக்கி பக்கத்துல இருக்க பின்னாடி உட்கார்ந்து சிகரெட் பெட்டி பின்னாடி போட்டுட்டாரு. அது டிக்கில போய் கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க கன்க்ளூஷன் வராங்க. ஆனா இன்னும் அது இறுதியான முடிவு அல்ல. கூடிய விரைவில் அதற்கான அறிக்கை வரும். இது பயங்கர தாக்குதல்கள் என்றாலும், டெரர் அட்டாக் என்றாலும் அது முறியடிக்கப்பட்டு விட்டது. காரணம், இந்த உமர் நபிங்கிறவனுக்கு சரியான ட்ரைனிங் இல்ல. அசாப்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க, பாகிஸ்தான்ல இருந்து மும்பை ஸ்டேஷன் உள்ள, அவன் அடிக்கிறதுக்கு தயாரா இருந்தான். தயாரா இல்ல, பயந்துட்டாரு. பீகாரில் ஜெயிக்க போவது யார், பீகாருடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான பதில் நமக்கு வந்து நவம்பர் 14ஆம் தேதி கிடைக்க இருக்கு. அதுக்கு முன்பா எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கக்கூடிய வந்த அந்த ரிசல்ட் அடிப்படையில ஒரு சில அரசியல் நம்ம பண்ணலாம். காங்கிரஸ் ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு. ஓட் சோர் யாத்திரை பண்ணாருன்னு 17 மாவட்டங்களுக்கு போயிருக்காருங்க. ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் ஒன்னாவது நம்ம ஊர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் போயிருந்தாருங்க. அந்த 13 இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தோத்து போயிருக்கு. அப்ப ராகுல் காந்தி செய்தது என்ன? அந்த ஓட் சோரிங்கிற கேம்பெயின் ஃபெயில் தானே. இப்ப நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு வச்சுதான் நரேந்திர மோடி இருக்காரு. இல்ல அப்படின்னா ஒரு கிராமம் விழுந்துட்டு நரேந்திர மோடி போயிடுவாரு, அரசாங்கம் இருக்காதுன்னு. இப்ப ஜெயிச்சிருக்காங்களே, என்ன பண்ண போறாங்க? என்னைக்கு இந்த 10ஆம் தேதி இந்த பிளாஸ்ட் நடந்ததோ அன்னைக்கு சாயங்காலம் அண்ணாவும் தங்கச்சியும், அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் நியூயார்க் போயிட்டாங்களாம். ராகுல் காந்தி தலைமறைவானது, அவருடைய ஆப்சன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அவர் பெயர் பெறாது இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ காங்கிரஸ்ல குழப்பம் இருக்கிறதாக தெரியுது. தமிழக தேர்தலிலும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று தான் என்னுடைய கருத்து. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார், டெல்லியில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இன்று அதோடு 3வது நாள். இன்று மாலை இந்தியாவுடைய CCS கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரதமர் தலைமையில் கூட இருக்கிறது. இப்போ இதுல இருக்கக்கூடிய கரண்டான அப்டேட்ஸ் என்ன சார்? ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக 3-4 குறிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், மாபெரும் துயர சம்பவம் பெரிதாக நடந்திருக்க வேண்டியது. 10,000-20,000 பேர்களை கொல்லக்கூடிய 3000 கிலோ உள்ள அந்த பாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதை 23 பேர் கொண்ட குழு ஆபரேட் பண்ணிச்சுங்க. புல்வாமா என்ற இடத்தில் ஏப்ரல் மாதம் நடந்த அந்த இந்துக்கள் மீது தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூரை பிரதமர் சிறப்பாக கொண்டாடிய பிறகு அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு போஸ்டர் ஒன்று தென்பட்டது புல்வாமாவில். அது 500-600 இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் முழுக்கலாம். போலீசார் இது பார்த்த பிறகு அது உருதுவில் இருந்தது. அது சொல்லப்பட்ட வாக்கியங்களுடைய சாராம்சம், மொழியாக்கம் என்ன என்று கேட்டால், இந்துக்களை விடமாட்டோம், எங்களை தாக்கினால் திருப்பி தாக்குவோம், நாங்கள் கோழைகள் அல்ல என்றெல்லாம் இருந்தது. அந்த போஸ்டர்ல இருந்ததாக ஒரு போஸ்டரே போட்டாங்க. அதற்கு பிறகு 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அந்த எந்த பிரிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அது வந்து டெல்லியில பிரிண்ட் பண்ணிருக்காங்க. டெல்லியில இருந்து பார்த்த உடனே அது 500 போஸ்டர் பிரிண்ட் பண்ணி ஒட்டினத்துடைய போஸ்ட் பண்ணவங்க யார் ஒட்டினாங்க, எதை பக்கம் பார்க்கறது நிறைய விசாரணை பண்ணாங்க. 20ஆம் தேதி வாக்குல அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது உமர் நபி என்பவர். உமர் நபிக்கு முன்னதாக உஸ்மான் கான் என்பவர் ஜம்முவில். இந்த 23 பேரும் ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவர்கள். அது போல சம்பூரா என்ற இடம்,
சம்பூரா, SAMBOORA, சம்பூரா என்ற இடத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு இன்டாக்சிகேட் பண்ணதும் அவர்களை அவர் புத்திகளை கூர்மையாக்கியதும் இந்திராவுக்கு எதுக்கு அந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிஸ்ட் பண்ணதெல்லாம் ISIS, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத சக்திகள் பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து இயங்குபவை. இந்த பின்னணி 25 தேதி வாக்குல வினோத் இவங்களுக்கு ஒரு பிடி வந்துருச்சு, என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு. அதுல டாக்டர் ஷஹீன் சாஹித் என்று சொல்லக்கூடிய டாக்டர் கனாய் அவங்க வந்து ஒரு கார் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கார்ல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்தது, இந்த ஒட்டின பேஸ்ட் பண்ணது, பசை, அந்த போஸ்டர்லாம் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு பார்த்தோன்னே ஃபரிதாபாத் ஹரியானா இருக்கிற இடத்துல அல் உல்லா அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஒன்று நடத்துறாங்க. சின்ன காலேஜ் அது, MBBS டாக்டர்ஸ் ஒரு 100 பேர் பண்ணக்கூடியது. அதுக்கு UAE, துபாய், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து நன்கொடை வருகிறது. அந்த அந்த காலேஜ் அந்த காலேஜ் இருந்தால் இந்த 5 டாக்டர் படிச்சிருக்காங்க காஷ்மீர்லேருந்து வந்து. அவங்களுக்கு வந்து காஷ்மீரா இருக்கிறதுனால அங்கே ஃபீஸ் குறைச்சல். ஆனா இந்த அம்மா ஷஹீன்ங்கிற பொம்பளை வந்து ஃபரிதாபாத்ல அல் ஃபலாங்கிற காலேஜில் படிச்சு டாப்ல வந்துட்டாங்க. நல்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் 37 வயசு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தீவிரவாதத்தை இறங்கிட்டாங்க. இதையெல்லாம் ஒழுங்கு செய்தது ஒரு பிளம்பர், அமீர் ரஷீதுன்னு பேரு. அவர் வந்து புல்வாமால இருக்கார், எந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்ததோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ சொல்லியிருக்காங்க இந்த அல் ஃபலா அப்படிங்கிற காலேஜ்ல எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் படிச்ச உடனே இன்னொரு டாக்டர் சொன்னாங்க, இன்னொரு டாக்டர் ABCDன்னு எல்லா டாக்டரும் வந்துட்டாங்க வெளில. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்தியா முழுக்கலும் இன்க்ளூடிங் கோயம்புத்தூர், ஹைதராபாத், ஹுப்ளி அந்த மாதிரி இடத்தெல்லாம் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டையும் சேர்ந்து கொண்டு ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் நாள்ல வச்சு ஒரு 7-8 ஸ்டேட் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது வெற்றிகரமாக முடித்தது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்தியன் IB என்று சொல்லக்கூடியது, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். ஜம்மு காஷ்மீர் போலீஸுடைய முன்னிலையில் உத்தரப்பிரதேசம், ஏன்னா அந்த மாதிரி லக்னோல படிச்சிருக்காங்க அந்த அந்த ஷஹீதுங்கிற பம்பளை, அவங்கள பிடிச்சிட்டாங்க. எல்லாம் உயிரோடு பிடிச்சதுனால எல்லா விஷயம் தெரிஞ்சது நம்மளுக்கு. எல்லாம் வச்சு கடைசியில ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் அந்த உமர் நபிங்கிறவன் கேட்டீங்கன்னா, அவருக்கும் இந்த ஷஹீன் அமீர் ஷஹீத், அதில் மஜீத் ரப்தர், முசம்மில் அகமது கான் இவங்களெல்லாம் தொடர்பு இருந்தது. 10ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கு அவர் ஃபரிதாபாத்தை விட்டு கிளம்பினாருங்க. அவருடைய கார்ல ஒரு 10 கிலோ அந்த நைட்ரஜன் அமோனியா வாட் எவர் தட் ஐ டோன்ட் நோ, அந்த பர்டிகுலர் பவுடர் இருந்ததுனால அதை டெட்டனேட் பண்ண முடியல, அதை கொண்டு சேர்க்க முடியல. அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அமுக்கி ஒயர் போட்டு போய்க்க வச்சாலும் வெடிக்கும் அது. பட் அவருக்கு பண்ண தெரியல, பண்ண முடியல. அவர் வந்து டெல்லிக்கு வந்துட்டார். எந்த இடத்துல பெட்ரோல் போட்டாரோ அந்த பெட்ரோல் கடையை பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து அவர் வந்து மயூர் விஹார்ங்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அங்க ஒரு அக்ஷதாம்ங்கிற கோவிலை பார்த்திருக்காரு, சுத்தி பார்த்திருக்காரு. 3 பேர் அந்த கார்ல I-20 கார்ல. அங்கேருந்து 3 மணி வாக்குல இங்க அந்த ஒரு மஸ்ஜித்ல சாப்பிட்டுட்டு அந்த ரெட் ஃபோர்ட் வாசல் இருந்திருக்காங்க. ரெட் ஃபோர்ட் கீழே வைக்கலாமான்னு பார்த்திருக்காங்க. அந்த பவுடர் எல்லாம் வச்சுட்டு அது ஒரு குழா உள்ள வச்சுட்டு திரி வச்சு பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளவு சீக்கிரம் எரியாது. அதுக்கு கூட இக்னேட் பண்றதுக்கு வேற கெமிக்கல் இருந்தாலும் அது பிளாஸ்ட் ஆகும். அந்த கெமிக்கல் அவங்ககிட்ட இல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 6 மணி 10 நிமிஷத்துக்கு இவர் அந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து இந்த காரு 6:55 எடுத்திருக்காரு. 6:10 மணிக்கு ஜம்மு காஷ்மீர்காரங்க வந்து உமர் நபி ஒன்னு பிடிச்சிட்டோம், பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் இன்னும் இருக்குது, ஆதன் நேயர்கள் பார்க்கலாம். அந்த ஜம்மு காஷ்மீர் போலீஸ்ல போய் பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட். இவருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, நாங்க ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு காலையில, நீ தப்ப மாட்டேன் அப்படின்னு. இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் எப்ப ஃபரிதாபாத்ல இருந்து வெளில வந்தாரோ அரெஸ்ட் பண்ணல அப்போ. ஸோ இதெல்லாம் நான் ஜோடிச்சு சொல்றது ஆதன் நேயர்களுக்கு எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் சில அதிகாரிகளிடம் பேசியது தவிர நவிகா குமார் டைம்ஸ் நவ், அர்ணப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக், CNN IBN ஆனந்த் நரசிம்மன், ராகுல் சிவசங்கர், ராகுல் கர்னல், NDTV, இந்த 4 ஆங்கர்ஸ் எடிட்டர்ஸ் ஆஃப் தோஸ் டெலிவிஷன்காரங்களோட நான் அந்த டிபேட்ல இருந்து அவங்களோட பேசினது கிடைச்ச சாராம்சத்தை தங்களுடைய நேயர்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். அந்த உமர் நபிங்கிறவர் வந்து பேனிக், பயந்து போய் தன்னை தானே தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த எப்படி தற்கொலை பண்ணிட்டாரு, அந்த கார் எடுத்துட்டார் ரெட் ஃபோர்ட்ல இருந்து. அது ரெட் ஃபோர்ட்டுக்கும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் 100-200 அடிதான் இருக்குங்க வித்தியாசம். இங்க எந்த இடத்துல ரெட் லைட் எங்க 3 பேர் மரணம் அடைந்தார்களோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பின்னாடி வந்து சிகரெட் பிடிச்சிருக்காரு,
அந்த சிகரெட்ல வந்த வம்புதான் சொல்லி இப்ப போலீஸ் வந்து ஒரு அறிக்கை கொண்டு கொடுத்துருக்காங்க டெல்லியில. அந்த சிகரெட் பிடிக்காததுன்னு அது பத்தின்னு இருக்காது. அது வெடிச்சதுனால பக்கத்துல இருந்த கார்ல இருந்து எந்த ஒரு 20 பேருக்கு காயமாச்சு, 9 பேர் உடனே செத்து போயிட்டாங்க. இந்த இன்க்ளூடிங் திஸ். இந்த இப்ப பாருங்க, மொத்தம் 23 பேர் உள்ள இந்த கூட்டம், பயங்கரவாத கூட்டத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க, 9 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்குது 9-10 பேர் இருக்காங்க, 9 பேர் இருக்காங்க. இந்த 8-9 பேர்ல என்ன பண்ண போறாங்க, அவங்க எல்லாம் டர்க்கிக்கு ஓடி போயிட்டார். 4-5 பேர் 4-5 பேர் வந்து பங்களாதேஷ் போயிட்டாங்க. இனிமேல் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம். இந்த 5 பேர் பிடிச்சதுனால என்னென்னு கேட்கறது இப்போ எல்லாம் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, NSG, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, RAW, இவங்கெல்லாம் ஒரு CBIல இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் டீம் எல்லாருடைய ஹெட் வந்து அமித்ஷா வந்து முந்தா நேற்று பார்த்து பேசி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது டீட்டெயில்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னால் தாங்கள் கூறியது மாதிரி இன்று மாலை 12ஆம் தேதி 5:30 மணிக்கு CCS மீட்டிங்ல ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதை இரவு 9 மணி வாக்கில் ரிலீஸ் பண்ண போறாங்க. அமித்ஷா அலுவலகத்திலிருந்தோ ட்விட்டர் மூலமாகவோ பிரதமருடைய பாஷை மூலமாகவோ அறிக்கை மூலமாகவோ வெளிவரும். 1. 2, நாளையோ நாளை மறுநாளோ கண்டிப்பாக நரேந்திர மோடி பூட்டான்ல சொல்லியிருக்காரு, இதை நான் சேலஞ்ச் பண்ணாத விட மாட்டேன்னு. ஆபரேஷன் சிந்தூரை இன்னைக்கு பதிலடி கொடுக்க வேணும். டிட் ஃபார் டாட், உங்களுக்கு அடிச்சு நான் உங்களை அடிக்கிறேன், விட மாட்டோம். ஆபரேஷன் சிந்தூர் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோமே தவிர புள்ளி வைக்கவில்லை, முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் கூடிய விரைவில் இந்த அக்ஷர்தாம்ங்கிற டெம்பிள்ல பார்த்தது சில எந்த ரெட் ஃபோர்ட்ல எந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு அல்ல போயிருந்தேன். போயிடும் அது செங்கோலை பிரதமர் பேசுறாரு பாருங்க, செப்டம்பர், அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரெட் ஃபோர்ட், அதுக்கு கீழே. ஏன்னா பொதுமக்கள் ஆதரநேயர்கள் ஒரு புரிதல் வேண்டும் என்றால் அங்கிருந்து ஜெயின் மந்திர், சாந்தினி சௌக் 400-500 மீட்டர் தான், நடந்து போயிடலாம். ஒரு ரெட் லைன் கிராஸ் பண்ண, அவ்வளவுதான். அந்த ஜிம்மா மஸ்ஜித், அங்க ஒரு காளி கோவில், அங்க ஒரு ஜெயின் டெம்பிள், ஒரு குருத்வாரா, ஒரு மஸ்ஜித் எல்லாமே இருக்காங்க. அது மேல அட்டாக் பண்ணணும்னு பார்த்தாரா என்னன்னு தெரியலீங்க யாருக்குமே. ஆனா போலீஸ் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில அந்த உமர் நபியினுடைய உடம்புல ஒரு விதமான காயம் இல்லை. இப்ப நீ தற்கொலை பண்ணணும்னு முடிச்சிருந்தாலும் உங்க உடம்பு எல்லாம் சதறி போயிருக்கும். இவர் டிரைவிங் சீட்ல இருந்தாரு, டிக்கில அந்த சாமான் இருந்ததுங்க. இவன் வந்து அந்த டிக்கி பக்கத்துல இருக்க பின்னாடி உட்காந்து சிகரெட் பெட்டி பின்னாடி போட்டாரு. அவர் அது டிக்கில போய் கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க கன்க்ளூஷன் வராங்க. ஆனா இன்னும் அது இறுதியான முடிவு அல்ல. கூடிய விரைவில் அதற்கான அறிக்கை வரும். இது பயங்கர தாக்குதல்கள் என்றாலும், டெரர் அட்டாக் என்றாலும் அது முறியடிக்கப்பட்டு விட்டது. காரணம் இந்த உமர் நபிங்கிறவனுக்கு சரியான ட்ரைனிங் இல்லை. அசாப்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க, பாகிஸ்தான்ல இருந்து மும்பை ஸ்டேஷன் உள்ள, அவன் அடிக்கிறதுக்கு தயாரா இருந்தான், தயாரா இல்லை, பயந்துட்டாரு. இது பேக்ரவுண்ட். அக்டோபர் 17ஆம் தேதி போஸ்டர், 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 6-10க்கு போட்ட ஜம்மு காஷ்மீர் ட்வீட், 2 தாங்க வெளியில இருக்குது இது வரைக்கும். இது ஒண்ணுமே எல்லாமே வரும். ஆனால் பாராட்டுதல் தக்கது என்ன என்று கேட்டால், இந்திய உளவுத்துறைக்கு மற்றும் நாம் இருக்கக்கூடிய பத்திரிகை தொழிலில் டெல்லியில் இருக்கக்கூடிய ATS, அதாவது ஆன்டி டெரர் ஸ்குவாட் என்ற ஒரு அந்த கிரிமினல் சைடை பார்க்கக்கூடிய இளம் பெண் நிருபர்கள், ஆஜ் தக், டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே போன்ற பல தொலைக்காட்சிகளில் பணிபுரியக்கூடிய இளம் பெண்கள், இளம் மாணவர்கள், 30 வயசு 20 வயசு கீழே பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். நான் முதிய பத்திரிகையாளர் என்பதனால். காரணம், they have done extremely good job. பத்திரிகையாளர் நிறையத்துக்கு ராத்திரி 3 மணி மட்டும் தான் இருந்திருக்காங்க சார். எவ்வளவு பயங்கர குளிர் வேற, அவங்கள போலீஸ் பாதுகாப்பு வேற. ஆனால் டெல்லி போலீஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். இதற்கு பின்னாடி இருந்தது இன்டெலிஜென்ஸ் பியூரோ தாங்க. இந்த CCS மீட்டிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இப்போ அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா ரீதியாகத்தான் நடக்கும். நாம் இது வரைக்கும் சொன்னது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அமித்ஷா வந்து ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதிகாரிகளுக்கு கொடுத்த ஒரு அறிக்கைகள் மூலமா 10 பாயிண்ட் அது CCS சொல்லுவாரு. 3:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் இறங்குறாரு டெல்லியில. இன்னொரு 10 நிமிஷம், 3 மணிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அவர் இறங்கின அப்புறம் அஜித் தோவல் NSCயோட பேசுறாரு, ஹோம் செக்ரட்டரியோட பேசுறாரு, அமித்ஷாவோட பேசுறாரு. அவர் பேசிட்டு அப்புறம் 5:30 CCS மீட்டிங். அப்போ அரசியல் ரீதியாக ஒரு நிர்ணயம் செய்யப்படும். இதற்கு நடுவே 13ஆம் தேதி நாளை காலை முதல் மாலை வரை ராஜஸ்தான்,
குஜராத் போன்ற இடங்களில் ஆபரேஷன் சிந்தூர் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்தியாவிலிருந்து கிளம்பக்கூடிய சில விமானங்கள் குஜராத்திலிருந்தும் ராஜஸ்தானிலிருந்தும் அவைகளெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், விமான போக்குவரத்து இருந்ததுனால கமர்ஷியல் சாதாரண பயணிகள் செல்லக்கூடிய விமானங்கள் நடுவே வரக்கூடாது என்பதற்காக அனைத்து விமானங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் திரிசூல் நடக்கிறது. இதை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான்ல ஒரு பெரிய கலட்டு நடந்திருக்குங்க. திருப்பி ஆபரேஷன் சிந்தூர் பண்ணுவாரோன்னு. ஓகே 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 சார், இப்போ இதுல அடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா மிக முக்கியமான டாபிக், பீகாரில் ஜெயிக்க போவது யார், பீகாருடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான பதில் நமக்கு வந்து நவம்பர் 14ஆம் தேதி கிடைக்க இருக்கு. அதுக்கு முன்பா எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கக்கூடிய வந்த அந்த ரிசல்ட் அடிப்படையில ஒரு சில அலசல் நம்ம பண்ணலாம். அதுல குறிப்பா பெரும்பாலான இந்த எக்ஸிட் போல்ஸ்ல என்டிஏவுக்கு மெஜாரிட்டி கிராஸ் பண்ணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தேஜஸ்வியுடைய பார்ட்டி அவங்க வந்து 2ஆம் இடமும், அப்புறம் ஜென் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது இடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரியாலிட்டியோட எந்த அளவுக்கு ஒத்து போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, நல்ல கேள்வி. ஆதன் நேயர்களுக்கு பீகாரை பற்றி 3-4 காணொலிகள் நான் பேசியிருந்தாலும் வினோத் கேட்ட கேள்வியில இம்பார்ட்டன்ட் த்ரஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க, மைய புள்ளி என்னன்னு கேட்டு, ஆட்சி அமைக்க போவது யார்? கிரவுண்ட் ரியாலிட்டி, அது ஜமீமே ஹகிகத் என்று இந்தியில் சொல்வார்கள். அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஃபேவரிங் நரேந்திர மோடி, நிதிஷ்குமார். எப்படி தெரிகிறது? பலனாளிகள், பெனிஃபிஷியரிஸ், லாபாரதிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் 1,50,00,000 அவங்களுக்கு 10,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க போன மாசம். எல்லார் கையிலும் பணம் கிடைச்சிருச்சு. இரண்டாவதாக, வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுப்பது, கேஸ் சிலிண்டர் கொடுப்பது, இனமாக கோதுமை அரிசி கொடுப்பது கொரோனா காலத்திலிருந்து 5 வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது. அதை பிரதமர் எடுக்கவில்லை, டிஸ்கண்டினியூ பண்ணல. இது நடுவுல பெண்கள் வாக்குகள் 75% வந்திருக்குங்க. பெண் வாக்காளர்கள் டோட்டல் ஓட் போல் வந்து 65%. அந்த 65%ல 75% வந்து பெண்கள்ங்க. பிக் பூஸ்ட் ஃபார் நரேந்திர மோடி அண்ட் நிதிஷ்குமார். இது நடுவுல சிறு சிறு கட்சிகள், பிரசாந்த் கிஷோர் என்பவர் நடத்தினார். எந்த பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைக்கி வைத்தாரோ அந்த பிராமணர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவருடைய கட்சி ஜனஸ்வராஜ் JS என்று பெயர். அவங்க வந்து ஒரு 5 சீட் 6 சீட் வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் பிஜேபியினுடைய ஒரு ஓட்டுக்கு வாங்கறதுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா மாதிரி தான் தெரியுதுங்க. இந்த சமாச்சாரத்தை பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார், நரேந்திர மோடி அரசாங்கம் கண்டிப்பாக அமைய இருக்கிறது ஒன்று. தேஜஸ்வி யாதவ் இந்த எக்ஸிட் போல்லாம் பார்த்துட்டு இது மாதிரியான ஒரு எக்ஸிட் போல் வந்தால் நான் என்னுடைய கட்சிக்கு சார்பாக தன்னை வணங்குகிறேன், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டார். அவரும் அந்த டிஃபீட்டை இன்டைரக்ட்ல ஒத்துக்க பாக்குறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுதுங்க. இது நடுவுல பிஜேபிக்கு இருக்கிற ஓட் பேங்க் இருக்குது பாருங்க, அது நிதிஷ்குமாருக்கு நல்லா டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. வினோத் இன்னொன்னு சொல்லணும், இந்த நிதிஷ்குமாருடைய ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. 2 பேரும் 100 சீட் கண்டெஸ்ட் பண்ணாங்க, 101. பிஜேபி வந்து 70 சீட் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ 70% ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. ஆனா நம்ம 65-70 சீட் இவனும் கண்டுபிடிச்சிட்டாரு. எவரு? நம்ம நிதிஷ்குமாரும். பிஜேபியை விட அவருக்கு அழுத்தம் நிறைய இருந்தது, அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குதுங்க. இது மாதிரி மகாகட்பந்தன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு தேஜஸ்வி யாதவுக்கு போகல, தேஜஸ்வி யாதவ் ஓட்டு காங்கிரஸுக்கு போகல. காங்கிரஸ் ஏற்கனவே கடந்த சட்டசபையில 19 சீட் ஜெயிச்சாங்க, இப்ப 6-7 தான் தராங்க. ஆக மொத்தம் காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் குறைச்சல், தேஜஸ்வி யாதவ் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 15 சீட் போட்டாங்க, 15 ஜெயிக்கிறாங்க காமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 100%. இதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓட் டிரான்ஸ்பர்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் நடுவே சண்டை. அது வந்து MY ஃபேக்டர்னு சொல்றாங்க, முஸ்லீம் பிளஸ் யாதவாஸ். இது 2 முஸ்லீம் யாதவும் தேஜஸ்வி யாருக்கு போயிருக்குதே தவிர காங்கிரஸுக்கு போகல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பலத்த சவுக்கடி வாங்கியிருக்காங்க, நெத்தி அடி வாங்கியிருக்காங்க. இந்த பீகாரை வச்சுன்னா ஆங்கில தொலைக்காட்சிகள், ஆங்கில பத்திரிகைகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ், ஸ்டேட்ஸ்மேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பீகாரை மையமா வச்சு பண்ணாங்க. காங்கிரஸ் ரொம்ப தான் பண்ணிடுச்சு, ஓட் சோர் யாத்திரை பண்ணாருன்னு.
17 மாவட்டங்களுக்கு போயிருக்காருங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும். ஒன்னாவது நம்ம ஊர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் போயிருந்தாருங்க. அந்த 13 இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தோத்து போயிருக்கு. அப்ப ராகுல் காந்தி செய்தது என்ன? இந்த ஓட் ஷோரிங்கிற கேம்பெயின் ஃபெயில் தானே என்று பார்த்தால் இன்னும் ஓரிரு நாட்களில் விடை கிடைத்துவிடும். வரக்கூடிய ஒரு ருஜான் என்று சொல்லக்கூடிய ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 35 தொலைக்காட்சிகள் பீகார்ல இருக்கக்கூடிய தொலைக்காட்சி உள்பட பல வாக்கு கணிப்பு செய்திருக்காங்க. 35 சொல்லுது நிதிஷ்குமார் வராருன்னு. இந்தியாவிலே நரேந்திர மோடிக்கு மேலாக ஜோதி பாசுக்கு மேலாக 20 வருடம் தொடர்ந்து பணிபுரிந்த ஒரே ஒரு முதலமைச்சர் நிதிஷ்குமார். நவீன் பட்நாயக் அடுத்து வராருங்க. அவர் ஜெயிச்சுட்டாருன்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு தெரியுது. காரணம் பெண்களிடையே அவருக்கு வாக்கு அதிகம். அவர் ஒரு டெல்லியில நார்த் இந்தியால அவரை ஒரு எம்ஜிஆர் மாதிரி பார்க்கலாங்க, ஜெயலலிதா மாதிரி பார்க்கலாங்க. அவர் குடுமி என்ற ஜாதியில் வருபவர். எந்தெந்த டெலிவிஷன்காரெல்லாம் திட்டின்டானோ நேத்தி மட்டும் ராஜீவ் சர்தேசாய், சாகரிகா கோஷ் அவங்க எல்லாம் அந்த விக்ரம் சந்திரான் தேஜஸ்வி யாதவ அதாவது பாராட்டுவாங்க. ஒரு விதமான ஒரு நிதிஷ்குமாரை திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிதிஷ்குமாரை. அது ஒரு மாதிரி நான் காண்கிறேன். எனக்கு இது ஒரு 12வது தேர்தலுங்க பீகாரை பொறுத்த மட்டும். அதனால பீகாரில் இருந்து வரக்கூடிய அரசியல் விளைவுகள் என்ன என்று கேட்டால் வினோத், முதல்ல இந்த ஜார்க்கண்ட் அரசாங்கம் ஹேமந்த் சோரன் அரசாங்கம் பாஜக பக்கம் வந்துருங்க. ஓரிரு மாதம் கர்நாடகா அரசாங்கம் ஆட்டம் காணும். வரக்கூடிய தேர்தலில் கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாவட்டங்கள் இந்த மாநிலங்களின் தேர்தலில் பாஜக மீது இருந்த ஒரு அவநம்பிக்கை போகும் என்று தான் நினைக்கிறேன். இதில் விஜய் கூட தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய அளவுக்கு அந்த அழுத்தம் வரும் இந்த பீகார் தேர்தல் மூலமாக. எல்லாம் பீகார் தேர்தல் வந்துட்டுச்சுன்னா எல்லா பேப்பர்லயும் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட எழுதியிருக்காரு சென்டர் பேஜ் ஆர்டிகல். இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு வச்சுதான் நரேந்திர மோடி இருக்காரு. இல்லாம நிறைய ஒரு கிரமம் விழுந்துச்சுன்னா நரேந்திர மோடி போயிடுவாரு, அரசாங்கம் இருக்காதுன்னு. இப்ப ஜெயிச்சிருக்காங்களே என்ன பண்ண போறாங்க? நக்குவாங்களை வச்சுட்டு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி, நான் இன்னொன்னு சொல்றேன் ஆதன் நேயர்களுக்கு, நேற்று முன்தினம் என்னைக்கு இந்த 10ஆம் தேதி இந்த பிளாஸ்ட் நடந்ததோ அன்னைக்கு சாயங்காலம் அண்ணாவும் தங்கச்சியும், அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் நியூயார்க் போயிட்டாங்களாம். அதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அங்க போய் எப்ப வரப்போறாங்கன்னு தெரியல. ஸோ இதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தலைமறைவானது, அவருடைய ஆப்சன்ஸ் இந்த மாதிரியான ஒரு கடூர சமயத்தில் அவர் பெயர் பெறாது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காங்கிரஸ்ல குழப்பம் இருக்கிறதாக தெரியுதுங்க. இது தமிழக தேர்தலிலும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று தான் என்னுடைய கருத்து. இந்த ராகுல் காந்தி நம்ம கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நொண்டி குத்துற டொப்புனு கீழே ஊந்துருங்க. அதுக்கு எப்படி எவ்வளவு பண்ண முடியும்? இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங், ஒரு ஸ்டேஜில் வந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நரேந்திர மோடிக்கு கடினமான தினங்கள் இல்லை என்று தெரிகிறது இல்லையா? கரெக்ட். நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராகிறதால எல்லாத்த தவிர இன்னொன்னு, நம்ம நான் நார்த் இந்தியால 45-50 வருஷம் இருந்ததுனால சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதன் நேயர்களுக்கு, இது உத்தரப்பிரதேச தேர்தலில் யோகி ஆதித்யநாத்துக்கு பலத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த யாதவ் ஃபேக்டர் இருக்கு பாருங்க. அந்த யாதவனுடைய காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பினேஷன். தேவர் கவுண்டர் ஜாதி மாதிரி அந்த யாதவ் காம்பினேஷன் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற இடங்களில் பரவலாக இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல 15% இருக்காங்க முலாயம் சிங் யாதவனுடைய, அகிலேஷ் யாதவனுடைய இதுல. இப்ப அங்க பெண்கள் ஆண்கள் திருமணம் கொடுக்கிறது வாங்குறதெல்லாம் உண்டுங்க, 2 பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும். அகிலேஷ் யாதவனுடைய மகனே இது உறவுக்காரங்க லாலு யாதவனுடைய உறவுக்காரனுக்கு ஈட்டாவால கல்யாணம் பண்ணாங்க. முலாயம் சிங் யாதவ் அந்த கல்யாணத்துக்கு நானே போயிருக்கேன், எனக்கு நேதாஜி கூப்பிட்டாரு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் 2027 மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு அடித்தளத்தை நிதிஷ்குமார் தேர்தல் நிரூபிக்கும் என்று நான் சொல்ல முடியும். நன்றி சார், பல்வேறு விழிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ.